என்ன மக்களே, நேத்திக்கு தான் விஜய் சேதுபதி ஒட்டுமொத்த கண்டஸ்டன்ட்டுகளையும் புடிச்சு பொலன்னு வந்து பொளந்தாப்புல. இதெல்லாம் பத்தாதுடா, வைல்டு கார்ட உள்ளர அனுப்பிச்சு இன்னும் பொலன்னு பொழப்போண்டா அப்படின்ற மாதிரி வைல்டு கார்டை வேற இன்னைக்கு உள்ளர அனுப்பிச்சாங்க. சரி, அவங்க சும்மா போயிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தா, போன உடனே பார்வதிக்கும் கமருதீனுக்கும் சண்டையை ஏற்படுத்தி விட்டாங்க. அரோராவையும் துஷாரையும் பிரித்து விட்டாங்க. இன்னொரு பக்கம், என்னடா நீங்கள் எல்லாம் விளையாட்டு விளையாடுறீங்க, நீங்கள் விளையாடுறதே அவ்வளோ கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த கண்டஸ்டன்ட்டுங்களுடைய கண்கள்லேருந்து கண்ணீர் வராத அளவுக்கு திட்டு தீர்த்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இன்னைக்கான எபிசோடில் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அதை தாண்டி இந்த வீடியோ குறைச்சபட்சம் ஒரு 1000 லைக்கெல்லாம் எதிர்பார்க்குறோம். நிறைய பேர் வீடியோக்கள் பார்க்குறீங்க, ஆனால் ஓட்டிங்ஸும் போட மாட்டேங்கிறீங்க, லைக்கும் போட மாட்டேங்கிறீங்க. தயவு செய்து லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நிறைய பேருக்கு வந்து சஜஸ்ட் ஆகும். ஸோ வாங்க இன்று வீடியோக்குள்ள வந்து போகலாம். சம்பவம் நம்பர் 1, பிரவீன் ராஜுடைய தலைமை எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. குறிப்பாக நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவிலிருந்து ஒரு விஷயத்தை நம்ம எப்பயுமே யோசிச்சு பார்ப்போம்ல. பிரவீனுடைய அந்த தாட்டெல்லாம் சூப்பராக தான் வந்து இருந்தது. ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட்டுங்க அவர் எதிர்க்கிற மாதிரி எப்போ பார்த்தாலும் கேள்வி கேட்டுக்கிட்டு, இது ஏன் நாங்கள் செய்யணும், இதை ஏன் நாங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்வதி முதல்ல ஆரம்பித்தாங்க. அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மனுஷன் கொஞ்சம் கொஞ்சமாக பேக் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் தலைவர் அப்படின்ற ஒரு விஷயத்தையே மறந்துட்டு எப்பயும் போல் கண்டஸ்டன்ட் மாதிரி நம்ம திவாகர் அவர்களை புள்ளி பண்ணுறது, பின்னாடி நின்று பேசுறது, அப்புறம் அவரை பாட்டு பாடி வெறுப்பேற்றுறது அப்படின்னு சொல்லி சில பல வேலைகளை பார்த்து போட்டாப்புல. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி விஜய் சேதுபதி கேள்வி கேட்டிருக்காரு. அண்ட் ஒட்டுமொத்த கண்டஸ்டன்ட்டும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது ஒன்றும் ஆர்மி கேம்ப் மாதிரிலாம் ஒன்றும் இல்லை சார், பிளேயிங் ஸ்கூல் மாதிரி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி அரோரா சொன்னாங்க. நம்ம பார்வதி, சார் பாதி ஸ்ட்ரிக்டாக இருந்தது, பாதி வந்து ஜாலியாக தான் சார் இருந்துச்சு, செம ஃபன்னாக தான் சார் இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் கமருதீன் பேசுடா அப்படின்னா என்னென்னமோ வந்து பேசுகிறாப்புல. விஜய் சேதுபதியை குழம்பிட்டாப்புல. எப்பயுமே எனக்கு இருக்கக்கூடிய ஒரே டவுட் என்ன அப்படின்னா, எப்போ எபிசோடு முடிஞ்சாலும் இது கமருதீனுக்கு போய் சேர்ந்துருக்குமா, கரெக்டாக தான் அவன் புரிஞ்சுப்பானா, இல்லை நம்ம இன்னொரு தடவை புரிய வச்சிடலாமா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு கமருதீன் நீங்கள் அவ்வளோ அழகாக பேசுகிறீங்க அப்படின்ற லெவலுக்கு விஜய் சேதுபதி வந்து பார்த்தீங்கன்னா போட்டு பொலன்னு திரும்பியும் கமருதீன் அவர்களை பொழந்தாப்புல. அதுக்கப்புறம் வினோத் ரொம்ப அழகாக பேசினாப்புல. சார் ஆர்மி கேம்ப் அப்படின்னு சொன்ன உடனே சரி, சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கெல்லாம் துப்பாக்கியை கொடுத்துட்டு, பிக் பாஸ் வீட்டில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கும் வந்து துப்பாக்கியை கொடுத்துட்டு 2 பேரும் மாற்றி சுட்டுக்கோங்கடா அப்படின்னு சொல்லுவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தா ஒன்றுமே நடக்கலை சார். அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் அட்டென்ஷன் இது 2 மட்டும்தான் சார் நடந்துட்டு இருந்தது. என்கிட்ட நான் கொடுத்துருந்தா கூட அவரை காலு கீழே சுட்டிருப்பேன் சார் பல முறை அப்படின்னு சொல்லி வினோத் வந்து செம்ம ஃபன்னாக வந்து பேசியிருந்தார். பட் அந்த இடத்துல விஜய் சேதுபதி ப்ரைஸ் பண்ணியிருந்தாப்புல வினோத் அவர்களை. என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, சார் நீங்கள் சூப்பரான ஆளு சார், தயவு செய்து நீங்கள் நேராக ஒரு கேம் விளையாடுங்க சார், பக்காவாக வந்து இருக்குது சார். அதை விட்டுட்டு நீங்கள் கோவப்படுறீங்க, எதிர்த்தன்மையெல்லாம் காட்டுறீங்க, அதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது சார். ஆனால் அதை விட்டுட்டு சும்மா இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காதிங்க சார், அதெல்லாம் சரியில்லை அப்படின்ற மாதிரி அந்த மார்க்கிங் பண்ணுவார்ல, அந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்லி கேட்டார். அதே மாதிரி இந்த சேர்க்கையெல்லாம் சேராதிங்க சார், தயவு செய்து உங்களுக்காக நீங்கள் விளையாடிங்க, அவங்களுக்காக அவங்க விளையாடிப்பாங்க, அவங்களுக்காக நீங்கள் போய் சண்டை போடுறது, அவங்களுக்காக நீங்கள் போய் விளையாடுறது அப்படின்னு சொல்லி எதுவும் பண்ணாதீங்க சார் அப்படின்ற மாதிரி வினோத்துக்கு ஒரு சூப்பரான அட்வைஸை வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்கள் வந்து கொடுத்துருந்தாப்புல. அதுக்கப்புறம் நம்ம தர்பூஷணி ஸ்டார் நமக்குனாக்கா ஒரு மாதிரி பண்ணுறாரு சார், மற்றவங்களுக்குனா வேறு மாதிரி வந்து பண்ணுறாரு சார். எப்ஜேவெல்லாம் எப்பயுமே தூங்கிட்டு தான் சார் வந்து இருக்கான், ஆனால் அவனெல்லாம் கேட்குறதில்ல சார். அதுவே நான் வந்து தூங்கிட்டேன் அப்படின்னா கழுத்தை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வந்துடுவார் சார் அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் வந்து வச்சுருந்தாப்புல. அதே மாதிரி ஆர்மி கேம்ப் அப்படின்றதுனால ஒரு முறைப்பார் சார், ரொம்ப ரஃப்பாக இருப்பார் சார், அவரை பார்த்தாலே பயம் வந்துடும் சார். வியானாவெல்லாம் அழுகவே ஆரம்பிச்சிட்டு சார் ஒரு கட்டத்தில் அப்படின்னு சொன்ன உடனே வியானா வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இடத்துல சொல்கிறாங்க, ஆமாம் சார் அவங்க ஒரு மாதிரி முறைச்சாங்க சார், அது ஒரு மாதிரி வந்து இருந்துச்சு சார் அப்படின்ற மாதிரி வியானா வந்து சொல்கிறாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக பிரவீன் ராஜ் மேலே பாதி விமர்சனங்கள் சரியாகவும் பாதி விமர்சனங்கள் தவறாகவும் வந்து இருந்தது. பட் விஜய் சேதுபதி அதுக்கு ஒரு சூப்பரான விஷயத்தை வந்து சொன்னாப்புல. அதாவது பிரவீன் ராஜ் இதெல்லாம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறதெல்லாம் நியாயம்தான். எதுக்காக ஒவ்வொரு வாரமும் அவங்கள கூட்டு தலைமை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறோம் அப்படின்னா, அது ஒரு ரிவ்யூ. அந்த ரிவ்யூவை நீங்கள் வச்சுக்கிட்டு அடுத்து வரும் காலங்களில் நீங்கள் தலைவர் ஆகினீங்க அப்படின்னா அந்த தவறுகளை நீங்கள் பண்ணக்கூடாது. அவங்க சரியாக பண்ணியிருந்தால் அதை நீங்கள் எடுத்து செஞ்சுக்கிட்டோம் அப்படின்றதுனால தான் நாங்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள்லாம் தலையாகும்போது என்ன மாதிரியெல்லாம் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நாங்கள் பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி வந்து சொன்னார். இதுக்கு இடையில் பார்வதி அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கு விஜய் சேதுபதி வந்து கேட்டாப்புல, ஆமாம் பார்வதி எனக்கு ஒன்று தெரிஞ்சாகணும், நீங்கள் என்ன ரூல்ஸ் போட்டால் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே பார்வதி
பார்வதி அவர்கள் வந்து நான் இல்லை சார் பிக் பாஸோடைய ரூல்ஸ் எல்லாமே நான் ஃபாலோ பண்ணுறேன் சார் அப்படின்னு சொன்ன உடனே சரி அதை நான் பிக் பாஸை தான் கேட்கணும், கேட்டு நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பார்வதியை கலாச்சி தள்ளியிருப்பாப்புல. ஆனால் என்னை பொறுத்த வரலையும் பார்வதி முன் வந்து எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனையும் ஃபாலோ பண்ணுறதில்ல. அதனால தான் பிரவீன் அவர்கள் இந்த வாரம் ஃபெயிலியர் ஆகிட்டார் ஆஸ் எ தலைவராக. சம்பவம் நம்பர் 2, வைல்டு கார்டு என்ட்ரியில் பிரஜன் அதுக்கப்புறம் அவங்களுடைய மனைவி சாண்ட்ரா 2 பேர் ஒன்றா வந்திருந்தாங்க. ஸோ இதில் பிரஜன் அவர்கள் வந்து விஜய் சேதுபதிக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக ஒன்றா நடிக்கலாம் செஞ்சுருக்காங்களாம். ஸோ சாண்ட்ரா அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு வந்து வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறதாக சொல்லிட்டு வந்திருந்தாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ளே கேங்கெல்லாம் சேர்த்துக்கிட்டு ஆட்டமெல்லாம் ஆடுறாங்க, அந்த கேங்கெல்லாம் போய் பிரித்து விட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய ஒரு கோராக வந்துருக்குது. அதாவது இந்த கேமில் இவங்க இதை தான் பண்ண போகிறாங்க. 2வது பிரச்சனை வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதாவது சார் ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அது அடுத்த கட்டம் அப்படின்னு சொல்லி போய்கிட்டே வந்து இருக்க தவிர அதுக்கான சொல்யூஷனை யாருமே தேட மாட்டேங்கிறாங்க. ஸோ நான் போய் எந்த பிரச்சனை நடந்தாலும் சரி சொல்யூஷன் வந்து சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி பிரஜன் அவர்கள் வந்து சொல்லிவிட்டு உள்ளர போயிருக்காங்க. ஸோ இதுதான் அவருடைய கோர். உள்ளர போன ஆட்கள் வந்து எப்படி பேசியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைல்டு கார்டு என்ட்ரியில் நாங்கள் வந்திருக்கிறோம், நாங்களும் உங்களுடைய ஹவுஸ்மேட்ஸ் தான், இதுக்கப்புறம் எங்களை வரவேற்று நீங்கள் உங்களுடைய ஒரு ஆளாக எங்களை வந்து ஏற்றுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தா பரவாயில்ல. ஆனால் பேசுகிறதெல்லாம் என்னையா பேசுகிறாங்க அப்படின்ற லெவலுக்கு வந்து இருந்தது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாண்ட்ரா அவர்கள் வந்து சொல்கிறாங்க, ஏதாவது எங்கிட்ட கேட்கணுமா, நாங்கள் ஏதாவது சொல்லணுமா, ஏதாவது இன்புட்டு வெளி உலக ரகசியங்கள்லாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு சபரிநாதன், பார்வதி இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஷோ எப்படி போயிட்டுருக்கு, நல்லா போயிட்டுருக்கா, இல்லை கத்திரங்கத்திரம்லாம் வந்து சொல்கிறாங்களே ஓகேவா அப்படின்னு சொல்லி பார்வதி கேட்டதுக்கு நம்ம சாண்ட்ரா வந்து இருக்காங்கல்ல, செம கேவலமாக போயிட்டுருக்கு, எவ்வளோ மோசமாக பண்ண முடியுமோ அவ்வளோ மோசமாக பண்ணிகிட்ருக்கீங்க. சில பேர்லாம் டிவி ஆஃப் பண்ணிவிட்டு போயிடுறாங்க, ஷோவே பார்க்குறதில்ல. நீங்கள்லாம் எவ்வளோ கனவுகளோடு வந்திருப்பீங்க, எத்தனை வருஷம் வெயிட் பண்ணி வந்திருப்பீங்க. அப்படிலாம் இருக்கும் பொழுது நீங்கள் இந்த ஷோவுக்குள்ளே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, நல்லாவே பண்ண மாட்டேங்கிறீங்களே, பரவாயில்லையா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி சாண்ட்ரா போட்டு கிளின்னு வந்து கிழிக்கிறாங்க. டாய் என்னடா இது, அப்போ விஜய் சேதுபதி சொல்கிறதெல்லாம் உண்மைதானா? அதுக்கடுத்தா பிக் பாஸ் அவர்கள் இவங்களுக்கு ஒரு டாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது எல்லாருக்கிட்டையும் எக்ஸாம் பேட் கொடுத்துட்டு நீங்கள் எதுக்காக இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்தீங்க அப்படிங்கிறத எழுதுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது நம்ம ஒட்டுமொத்த கண்டஸ்டண்ட்டும் பேடை வச்சு எழுத ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்தில் கூட சின்சியாரிட்டி திவாகர் அவர்கள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மேடம் கேள்வி எழுதிட்டு கீழே பதில் எழுதணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. அவ்வளோ சின்சியராக வந்து இருக்கார், கேள்வி எழுதிட்டு பதில் எழுதணுமா. ஸோ அதுக்கப்புறம் பதில் எழுத ஆரம்பிக்கிறாங்க. அதில் ஒரு பெரிய கிளாஷ் வந்து நடக்குது. குறிப்பாக பார்வதி அவர்கள் தான் ஆரம்பத்திலே சொல்கிறாங்க, நான் வந்து ரியலாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், என்ன நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே சாண்ட்ரா கூப்பிட்டு அதுக்காகவா வந்தீங்க, இதுதான் உங்களுடைய ரியாலிட்டியா, அப்படி பார்த்தா ஒன்றும் தெரியலையே அப்படின்னு சொல்லி அவங்க பேப்பரை வாங்கி பச்சக் அப்படின்னு சொல்லி கிழிச்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா குப்பத்தொட்டில் போடுறாங்க. பார்வதி என்னையா இது ரூத்லெஸ்ஸாக வந்து இருக்குது, என்ன இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு பண்ணிட்டாங்க சம்பவத்தை. அண்ட் இதனை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா திவாகர் கிட்ட கேள்வி கேட்டாங்க. திவாகர் சார் நீங்கள் எதுக்கு சார் வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, என்னுடைய திறமையை நான் காட்டுறதுக்காக வந்தேன், என்னுடைய நடிப்பு திறமையை எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ணும் அப்படின்றதுக்காக நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி திவாகர் வந்து சொன்ன உடனே, அதெல்லாம் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்களா சார்? சார் அதை தான் சார் நீங்கள் வெளியே பண்ணிகிட்ருக்கீங்க, உள்ளே வந்து நீங்கள் அதே பண்ணுறீங்க அப்படின்னா எதுக்காக சார் நீங்கள் உள்ளே இருக்கணும், அதுக்கு நீங்கள் வெளியவே போயிடலாம் இல்லை சார், என்ன சார் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை சார் நான் இதுக்கப்புறம் என்னுடைய கேமை நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி திவாகர் வந்து சொல்கிறாப்புல. அதுக்கடுத்து அரோரா சிங்க்லர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நிஜமாகவே சொல்கிறேன், அவங்க தான் ஜென்யூனாக பக்காவாக பாயிண்ட் சொன்ன மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நீங்கள் எதுக்காக பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்தீங்க அப்படின்ற கேள்விக்கு அவங்க சொன்ன பதில் பைசா. ஓகேவா, ஃபஸ்ட்டு அவங்க சொன்னது பைசா, அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கப்புறம் நான் ஸ்கூல் படிக்கும்போதே வந்து பிக் பாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அப்போத்துலேருந்து நான் பார்த்துட்ருக்கேன், எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது அதை நான் பயன்படுத்திக்கணும்னு நினச்சேன், ஸோ அதனால் அதை நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அரோரா வந்து சொல்கிறாங்க. அதுக்கு சாண்ட்ரா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டாக தான் பயன்படுத்திக்கிறீங்களாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் நான் கரெக்டாக தான் பயன்படுத்திக்கிறேன், கேம்லாம் நல்லா தான் ப்ளே பண்ணுறேன் அப்படின்னு சொன்ன உடனே, நீங்கள் கேம் நல்லா தான் ப்ளே பண்ணுறீங்களா சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே, உங்களுக்கு ஒரு கரெக்ட் இருக்கும் எனக்கு ஒரு கரெக்ட் இருக்கும், நான் கரெக்டாக தான் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் பொழுது பிரபஞ்சன் வந்து அந்த பேப்பரை வாங்கி கிழிச்சு விட்டுறாப்புல. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் ஸோ ரூட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நம்மளுடைய அரோரா சிங்க்லர் அவர்கள். ஸோ அந்தளவுக்கு கடுமையாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லிட்டாங்க. அதுக்கடுத்து தான் நம்மளுடைய கமருதீன் வரார் இல்லையா, கமருதீன் வரும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் என்ன நீங்கள் எதுக்காக வந்தீங்க பிக் பாஸ்க்கு அப்படின்னு சொல்லும்போது அவர் நிறைய பாயிண்ட் எல்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தார். அதில் ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து நோட் பண்ணிட்டாப்புல பிரஜன். நான் இந்த மாதிரி அவர் நோட் பண்ணுவாருன்னு சொல்லி நிஜமாக எதிர்பார்க்கவே இல்லை. என்ன தெரியுமா, கமருதீன் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேங்கை பற்றி பேசியிருப்பாப்புல. சொல்லப்போனால் சபரி, எப்ஜே, கனி இவங்கெல்லாம் கேங்காக வந்து விளையாடுறாங்க, எனக்கு வந்து நட்பு இருக்குது, எப்போ தேவையோ அப்போ நான் பயன்படுத்திப்பேன், இட்ஸ் மீன்ஸ் ஏதாவது பாயிண்ட்ஸ் கேட்கணும் அப்படின்னா எனக்கு பார் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க
அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பார். ஸோ அதனால் நம்ம பிரஜன் என்ன சொல்லுவார் அப்படின்னா, பார்வதி நிறைய உங்களை பற்றி வந்து சொல்லியிருக்காங்க, நான் லைவ்லையும் பார்த்துருக்கேன், அதுக்கப்புறம் எபிசோடையும் பார்த்துருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கமருதீனுக்கு பயங்கரமாக ட்ரிகர் பாயிண்ட்டாக வந்து அமைஞ்சிருச்சு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்வதியை போட்டு பொலன்னு பொழந்து எடுத்துட்டாப்புல. எதுக்காக நீ திவாகர் கிட்ட அந்த ஒரு விஷயத்தை வந்து சொன்னேன், நான் எவ்வளோ டீசெண்டாக நீ வந்து வேணாம் அப்படின்னு சொல்லும்போது அங்கேருந்து விலகி வந்துட்டேன், அதுக்கப்புறம் நான் உன்னை டிஸ்டர்ப் கூட வந்து பண்ணல, ஆனால் நீ என்னை பற்றி தப்பாக வந்து, அதுவும் திவாகர் அவன் யார், அவன்கிட்ட நீ வந்து அதை பற்றி சொல்லியிருக்க, அவன் ஊருக்கே வந்து சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு வந்து சொல்லும் பொழுது, இல்லை அந்த ஆள் வந்து பெண் விஷயம் அப்படின்னு மட்டும் தானே சொன்னார், நம்ம விஷயம் அப்படின்னு வந்து சொன்னாரா அப்படின்னு சொல்லி பார்வதி வந்து சொல்கிறாங்க. கமருதீன், என்ன நீ இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப வேஸ்ட் தெரியுமா, இது மாதிரிலாம் பேசவே பேசாது, இதெல்லாம் ரொம்ப பெரிய பிரச்சனையாக வந்து உருவாகும், என்னை பற்றி கொஞ்சம் கன்சர்ன் வந்து பண்ணு அப்படின்ற மாதிரி கமருதீன் வந்து சொல்கிறாப்புல. அதே விஜய பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னா, நீ என்கிட்ட ரொம்ப நல்லா பழகிருக்கல, அப்போ நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு, அந்த ஆளுக்கிட்ட சொன்னது வேறு விஷயம், நீ அதை பற்றி கவலைப்படாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருந்துட்டு இருக்காங்க. அப்போ கமருதீன் கோவப்பட்டுட்டே வந்து இருக்காங்க. அதுக்கிடையில் அமித்தும் அதுக்கப்புறம் நம்மளுடைய திவ்யா கணேஷ் அவர்களும் உள்ளர வந்து வராங்க. இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்ல மறந்துட்டு, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனியக்கா கிட்ட வந்து கேட்குறாங்க. அவங்களுடைய பாயிண்ட்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரஜன் அதுக்கப்புறம் சாண்ட்ரா, நீங்கள் என்ன தெரியுமா பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு கேங் வந்து ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் வந்து தலைமை மாதிரி வந்து இருந்துட்டு இருக்கீங்க, அதுக்கு மேலே தான் நீங்கள் வந்து செயல்படுறீங்க, ஸோ அதனால் உங்களால் பாதிக்கப்படுறது ஏகப்பட்ட பேர் வந்து வீட்டுக்குள்ளே வந்து இருந்துட்டு இருக்காங்க, பார்த்து பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ அது வந்து கண்டிப்பாக கனிக்கு வந்து பயங்கர செருப்படியாக வந்து இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது. பட் இந்த வார எபிசோடு எல்லாமே எல்லாருக்குமே ஒரு ஐ ஓப்பனிங் தான். இதுக்கப்புறம் அவங்களால திருந்தவே முடியல அப்படின்னா அவங்க மனித பிறவியே இல்லை அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். ஸோ அது தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணாங்க. பட் அதெல்லாம் பெருசாக வந்து ரசிக்கும்படியாக இல்லை. குறிப்பாக கெமி அவர்கள் நீங்கள் நல்லா ப்ளே பண்ணுறீங்க, பட் திடீர்னு எங்கே போனீங்க அப்படின்றதே தெரியல, ஸோ அதனால் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. விக்ரம் நீங்கள் நல்லா தான் ப்ளே பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள புகழ்ந்தாங்க. ஒரு சில அப்ரிசியேஷன்ஸ் மட்டுமே பண்ணாங்க. அதே மாதிரி நிறைய பேர் வந்து வச்சு பொலன்னு வந்து பொழந்தாங்க. ஸோ அதெல்லாம் தான் நம்ம தொகுப்பாக வந்து பார்த்துட்ருக்கோம். அடுத்ததான் அமித் அவர்களும் திவ்யா கணேஷ் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா வைல்டு கார்டு என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறித்தனமான ஸ்பீச்செல்லாம் கொடுக்குறாங்க. குறிப்பாக அமித் பார்கவ் வந்து இருக்கார் இல்லையா, அந்த மனுஷனை பார்க்கும்போது கொஞ்சம் ஆர்வ கோளாறாக இருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. ஏன்னா என்ன மாதிரியே வந்து அப்படின்னு சொல்லி உளாடுறாப்புல. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே அப்பண்டமாக வந்து தெரியுது. ஏன்னா ஒரு வாக்கியம் எடுத்தாங்க அப்படின்னா அந்த வாக்கியத்தை கரெக்டாக கச்சிதமாக பேசி முடிக்க மாட்டேங்கிறாரு. அப்படியே கட் பண்ணி வந்து பேசுகிறாரு. அப்படியே வாயில் வந்து பார்த்திங்கன்னா ரோல் ஆகிட்டே வந்து இருக்குது நாக்கு. ஸோ இதனால் பெரிய பிரச்சனைகள்லாம் வந்து உருவாகும். ஏன்னா ஒரு சில வார்த்தைகள் இந்த மாதிரி ரோலாகி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, தப்பா அவ்வளோதான் முடிச்சு விட்ருவாங்க. அப்படி அமித் பார்கவ் அவர்கள் அவருடைய கோராக கொண்டு வந்திருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருமே இந்த வீட்டில் பெஸ்ட்டே கிடையாது, நான் மட்டும்தான் நான் பெஸ்ட்டு அப்படின்றத நான் காட்டுவேன் அப்படின்னு சொல்லி வந்திருக்காப்புல. அதனால் நம்ம பொறுத்துட்டு தான் பார்க்கணுங்க அவருடைய கேம் பிளே என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த திவ்யா கணேஷ் அவர்கள் வந்திருக்கார் இல்லையா, அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, என்ன கோரில் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் இது எவ்வளோ பெரிய போரம், இவங்களுக்கு டிசிப்ளின்றது என்னன்னே தெரிய மாட்டேங்குது சார். குறிப்பாக நீங்கள் வந்து இங்கே நின்றுட்டுருக்கீங்க, அன்றைக்கி வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க சார், டிசிப்ளினும் இல்லை, டெக்கரமும் இல்லை, எதுவுமே இல்லை சார் இவங்களுக்கு. இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நான் இப்போ உள்ளர போய் டீச் பண்ண போகிறேன் பாருங்களேன் அப்படின்ற மாதிரி திவ்யா கணேஷ் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இது ஆக்சுவலாக செம்ம மூவ், நிஜமாகவே சொல்கிற திவ்யா கணேஷோடைய மூவ். இது வந்து டு த கோர் ஆஃப் த ஷோவை வந்து பார்த்திங்கன்னா இதையே மேக்கப் பண்ணுறாங்க, மேனேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வேறு லெவலில் ரீச் ஆகும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே இல்லை. ஏன் அப்படின்னா வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வேர்ல்டு கண்டஸ்டண்ட்டும் ஒழுக்கம் கெட்ட ஆட்களாக தான் வந்து இருக்காங்க. ஸோ அவங்கள ஒழுங்குபடுத்துறதே ஒரு வேலையாக வைக்கக்கூடிய ஒரு ஆட்கள் வந்து வராங்க அப்படின்னா கண்டிப்பாக அது மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் கொடுக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுல. இந்த ஒரு விஷயத்தை வந்து பிக் பாஸ் சீசன் 7 அர்ச்சனா அவர்கள் வந்து செஞ்சுருந்தாங்க. பட் அவங்க வந்து ஒழுக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து எடுத்துக்கல, பட் புள்ளி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து கேங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து எதிர்த்து போராடி அதுக்கப்புறம் டைட்டில் வின் பண்ணாங்க. இந்த இடத்துல அது வேற ஒரு கண்ணோட்டத்தில் வந்து இருக்குது. அதை திவ்யா கணேஷ் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்துட்டு தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் உள்ளர போகிறாங்க. உள்ளர போனது வந்து பார்த்திங்கன்னா அமித் பார்கவ் வந்து இருக்காங்க இல்லையா, கனியக்காவை செலக்ட் பண்ணி அமித் பார்கவ் ஒரு சம்பவத்தை வந்து பண்ணி விட்டாப்புல. என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனியக்கா நீங்கள் ஒரு அரசியல்வாதி மாதிரி வந்து இருக்கீங்க, உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் உங்களை கீழுக்கு இருக்கக்கூடிய ஆட்களை வச்சு நீங்கள் எல்லாமே வந்து பண்ணிக்கிறீங்க பயன்படுத்திக்கிட்டு, ஆனால் மறுபடியும் அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது செஞ்சீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே வந்து செய்யலை. அதனால் இதுக்கப்புறம் நீங்கள் அந்த மாதிரி பண்ணுற வேலைகள்லாம் விட்டுட்டு ஒழுங்காக கேமை மட்டும் விளையாடுங்கக்கா அப்படின்றத அமித் அவர்கள் சொல்கிறாப்புல. அதுக்கடுத்தா பார்வதியை எழுப்பி நிப்பாட்டி, பார்வதி நீங்கள் வெளியெல்லாம் ரொம்ப அழகாக பேசுவீங்க, எது சரி எது தப்பு, எதை பேசணும் எதை பேசக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், ஆனால் இந்த வீட்டுக்குள்ளே மட்டும் எதை பேசலாம் எதை பேசக்கூடாது அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது, இஷ்டத்துக்கு வந்து பேசிகிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலாக நீங்கள் நல்ல பிளேயர் தான், ஆனால் நீங்கள் பேசுகிறதால ரொம்ப பிரச்சனையாக வந்து ஆகிடுது, ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்துருங்க அப்படின்னு சொல்லி பார்வதிக்கு ஒரு அட்வைஸை வந்து கொடுக்குறாப்புல.
அதனை தொடர்ந்து வியானா நீங்கள் பயங்கரமாக பாயிண்ட்லாம் பேசுகிறீங்க தான், ஆனால் ஒரு கட்டத்தில் நீங்கள் அழுக ஆரம்பிச்சிடுறீங்க, ஏன் அப்படி பயப்படுறீங்க, அப்படிலாம் பயப்படாதீங்க, நல்லா ஸ்ட்ராங்காக வந்து இருங்க அப்படின்னு சொன்னதும், நான் ஒன்றும் அப்படிலாம் அழலை, நீங்கள் ஒன்றும் சும்மா அடிச்சு விட்டுட்டு இருக்காதீங்க, நீங்கள் ஷோ பார்த்தீங்களா இல்லையா, ஏதோ ஒன்று சொல்லணும்னு சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி வியானா அவர்கள் அமித்துக்கு வந்து பயங்கரமாக ஒரு பல்ப் கொடுத்தாங்க. ஸோ அமித்துக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, அமைதி ஆகிட்டாப்புல. அதுக்கப்புறம் திவ்யா கணேஷ் பேசுகிறாங்க, அதுதான் பயங்கர ஹைலைட்டு. நம்ம வந்து ஒரு பிக் பாஸ் ப்ரோகிராமில் வந்து இருக்கோம், அதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம எவ்வளோ டிசிப்ளினாக இருக்கணும், எவ்வளோ டெக்கோரமாக இருக்கணும், அதெல்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். நீங்கள் இஷ்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்ருக்கீங்க, இதுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, இஷ்டத்துக்கு வந்து பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி திவ்யா கணேஷ் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் திவாகரை போட்டு பொழந்து எடுத்து நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, திவாகர் சார், இங்கே எல்லாருமே தகுதியோடு தான் சார் இருக்கோம், தகுதி இருக்கிறதுனால தான் எல்லோரும் வீட்டுக்குள்ளே வந்து இருக்காங்க. இன்கேஸ் இங்கே இருக்கக்கூடிய ஆட்களில் யாருமே தகுதி இல்லை, இன்க்ளூடிங் மீ, என்னையும் சேர்த்து இங்கே யாருமே தகுதி இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் இப்பயே பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போயிடுங்க தயவு செய்து. அதை விட்டுட்டு சும்மா வந்து ஏதோ ஒன்று பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி திவ்யா கணேஷ் வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி உங்களுடைய பாஷையில் தராதரம்னா என்ன அப்படின்னு சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஏதோ ஒரு கான்வர்சேஷனில் நீ வா போ அப்படின்லாம் பேசுகிறதெல்லாம் தப்புங்க மேடம் அப்படின்னு சொல்லும் பொழுது, எல்லாருக்குமே தகுதி அப்படின்றது ஒன்று இருக்கே, அதை விட்டுட்டு நீங்கள் தகுதி தராதரம் இப்படிலாம் பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா தயவுசெய்து நீங்கள் வெளியே போயிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி திவ்யா கணேஷ் வந்து பார்த்திங்கன்னா பகிரங்கமான ஒரு எச்சரிக்கை வந்து விடுறாங்க. ஸோ இதனை தொடர்ந்து திவாகர் அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மேடம் நடந்தது என்ன அப்படிங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும், உங்களுக்கு வந்து தெரியாது சரியா, ஏதோ ஒன்று பார்க்காம வந்துட்டுலாம் வந்து பேசிகிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பதிலடி வந்து கொடுக்குறாரு. எஃப்ஜேவெல்லாம் வாங்கடா நீங்கள் வந்து ஒரு ஊமை குத்துங்க அப்படின்னு சொல்லியெல்லாம் கூப்பிட்டுட்டு இருக்காரு பக்கம் உட்காந்துக்கிட்டீங்கன்னா, இந்த மனுஷனுக்கு மறுபடியும் புரியல. வைல்டு கார்டு வந்து சொன்னாலே புரிய மாட்டேங்குது அப்படின்னா நம்ம என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோடில் இந்த சில விஷயங்கள் மட்டும்தான் வந்து நடந்துருது. நம்ம மோரார்லெஸ் எல்லாமே கவர் பண்ணிட்டோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு சில விஷயங்கள் வந்து மிஸ் பண்ணியிருந்தோம், வீடியோவுடைய லென்த்தின் காரணமாக அதெல்லாம் குறைச்சிருக்கோம் ஓகேவா. ஸோ மற்றபடிக்கு ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி இதுக்கப்புறம் ஆட்டம் மாறுமா மாறாதா அதெல்லாம் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பியிருக்காப்புல, நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஓகே காய்ஸ், இந்த வைல்டு கார்டு என்ட்ரிக்கு அப்புறம் ஆட்டங்கள் மாறுமா மாறாதா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவணை சந்தினா. அன்டில் தென் பாய் ஃப்ரம் அதை. நன்றி, வணக்கம்.